இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஒரு நிமிஷம் உங்களையே ஷாக் ஆக்கிடும். ஆமாங்க, நம்ம தமிழக அரசியல்ல இதுவரைக்கும் நடக்காத ஒரு மகா அதிசயம் நடந்திருக்கு. 50 வருஷமா இருந்த அந்த பழைய கோட்டைகளை எல்லாம் தகர்த்து வெறும் 2 வருஷத்துல 107 இடங்களை பிடிச்சு தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்காருங்க. அது எப்படி சாத்தியம்? வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத அந்த கொளத்தூர் மேஜிக் தான். முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட சொந்த கோட்டை அது. அங்கேயே அவர் தோல்வி அடைஞ்சிருக்காருன்னா மக்கள் மனசுல எவ்வளவு பெரிய மாற்றம் இருந்திருக்குன்னு இதுதான் இன்னைக்கு தேதியில டாப் சென்சேஷன். அடுத்ததா விஜய் அவர்கள் போட்டியிட்ட அந்த 2 தொகுதிகள் பெரம்பலூர் மற்றும் திருச்சி கிழக்கு. அங்கெல்லாம் சும்மா இல்லைங்க, 1,00,000க்கும் மேல ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இது வெறும் சினிமாவால வந்த வெற்றி இல்ல, மக்கள் அவர் மேல வச்சிருக்க அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு தான் சொல்லணும். அடுத்த விஷயம் தனித்து நின்ற துணிச்சல். எந்த கட்சியுடனையும் கூட்டணி வைக்காம திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நாங்க தான்னு சொல்லி தனிச்சு போட்டிட்டாரு பாருங்க. அதுதான் மக்களோட நம்பிக்கைய அப்படியே அவர் பக்கம் திருப்பிடுச்சு. தனி ஒருவனா நின்று அவர் ஜெயிச்சது தான் இன்னைக்கு பேசப்படுற மிகப்பெரிய விஷயம். அடுத்து அவரோட கண்ணியம். தேர்தல் பிரச்சாரத்துல யாரையும் தரந்தாழ்த்தி விமர்சிக்கல, தனிநபர் தாக்குதல் நடத்தல, கொள்கையில மட்டும் உறுதியா நின்று அவர் பேசின அந்த பக்குவம் நடுத்தர மக்கள் குறிப்பா பெண்களை அவர் பக்கம் ஈர்க்க வச்சிருச்சு. 50 வருஷமா இருந்த திமுக அதிமுக ஆதிக்கத்தை ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சு விஜய் அவர்கள் 2 வருஷத்துல ஓரங்கட்டி இருக்காரு. இது தமிழக அரசியலோட ஒரு புது சகாப்தம். மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க. இது இன்னைக்கு நிஜமாவே நடந்திருக்கு. 107 சீட்டு கிடைக்கிறதுக்கு காரணம் விஜய் அவர்கள் மேடைகள்ல மட்டும் முழங்காம சைலண்டா ஒரு பெரிய சம்பவத்தையே செஞ்சு முடிச்சிருக்காரு. என்னன்னா, தமிழகத்தோட மூளை முடுக்கெல்லாம் இருக்கிற 60,000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டிகளை தயார் செஞ்சு ஒரு மௌன புரட்சியே பண்ணியிருக்காரு. 107 இடங்களில் வென்ற விஜய் அவர்கள் இந்த வெற்றி எனக்கு கிடைத்த மகுடம் அல்ல, மக்கள் என் மீது வைத்துள்ள பொறுப்பு என உருக்கமாக கூறியுள்ளார். தமிழகத்தின் இந்த புது பயணம் எப்படி இருக்க போகிறது? உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள்.